சித்திரக்கலை அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எனக்கு விஜய் சார்னா ஃபர்ஸ்ட் மின்சார கண்ணா மின்சார கண்ணா மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அவர் யாரு புறாக்கே பெல் அடிச்சவராச்சுன்றதுலாம் சூப்பரா இருக்கும். மறக்க முடியாத ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அவர் என்ன பவி டீச்சர்னு கூப்பிட்டது. சொல்லுங்க பவி டீச்சர். ரீசெண்டாக விஜய் சார் பண்ண படத்தை தாண்டி எனக்கு பழைய விஜய் அந்த ஸ்டைல் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஷாஜஹான் மூவி, சிவகாசி. ஏன்னா அந்த டைம்ல விஜய் சாரோட வணக்கம். இந்த லுக் இருக்குல்ல, இந்த பின்னாடி இருக்கிற லுக் ஒரு தேவர் மகனோட எஃபெக்ட் காட்டுது. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இதுக்கான போஸ்டர் எப்படி, என்ன காரணம்? பார்த்தோன்னே அட்ராக்டிவா இருக்கணும். எல்லாரும் ஏதாச்சும் இப்ப இது தேவர் மகனும் நீங்க யோசிக்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வேற வேற யோசிச்சு படத்தை பத்தி பேசணும்ல, அதுக்குதான். ஓகே. பட் தேவர் மகன்ல எப்படி சிவாஜி சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு பாண்ட் இருக்குமோ அதே தான் யோகி பாபன் இருக்கு எனக்கு படத்துல. நீங்க எப்படி இந்த படத்துக்கு லீடா நம்ம பண்ணுவோங்க, எப்படி செலக்ட் ஆனீங்க? அதான் நம்ம இப்போ அடுத்த படம் ஜோ ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் லீடாக பண்ணணும் அப்படின்றது கதை கேட்கும்போது நிறைய கதைகள் கேட்டுட்டு இருந்தோம். அப்போது ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் மூலியமா சீனு சார் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ தட் அப்படியே கதை சொன்னாங்க. அது கதைகளில் வந்து இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே இட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த படத்துக்கு? நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேருந்து தான் சார் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், சல்லியர்கள்னு. பட் ஆனால் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுனால இதுதான் என்னோட முதல் படம். சார் ஆனால் அந்த ஆடியோ லான்ச்க்கு வந்தார். ஆனால் அதில் என்ன தெரியல, இன்ஸ்டாகிராமில் நார்மலாக சார் வந்துட்டு ஃபீட்ஸ் பார்க்கும்போது பழைய சாங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பண்ணுவோம். நார்மலாக எல்லாருமே ரீல்ஸ் இப்போ காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சுல. ஸோ நார்மலாக ரீல்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நம்மளோட ஸ்கில்ஸ் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி மட்டும் நான் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்துட்டு ஒரு சாங் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த சாங் பார்த்துட்டு அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. நான் போனேன். சார் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் வந்துட்டு என்னை பார்த்தாங்க. அவர் உள்ளேயே முடிவு பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு கதாபாத்திரம் இந்த பொண்ணுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி. இப்படிதான் போணுச்சு. இப்படிதான் அந்த டைம்லாம் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு, என்ன பண்ண போகிறோம். ஏன்னா சீனு ராமசாமி சார் படம்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம அதில் நடிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிளாங்காக தான் போனேன். அவரை பார்த்து மீட் பண்ணதே எனக்கு பெரிய ஹாப்பி தான். அப்படிங்கும் போது அவர் படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு யதார்த்தமான எளிமையான கதாபாத்திரமா இருக்கு. ஜெயசுதா அப்படிங்கிற ஒரு தங்கச்சி ரோல். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டீங்க. ஆனாலும் அந்த பவி டீச்சரோட எஃபெக்ட் நிறையலாம் சொல்லாதீங்க ப்ரோ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இல்ல இதுதான் நான் பண்ற ஒரே ஃபர்ஸ்ட் லீட் படம் இதுதான். அப்படிங்கும்போது அந்த சந்தோஷம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி அதுதானே மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கிற கோலா இருக்கும். ஸோ அது அட்டைன் பண்றது ஒரு பெரிய சக்சஸா இருக்கு இந்த லெவல்ல. கேரக்டர் பண்ணோம், யூடியூப்ல இருந்து வந்தோம், கேரக்டரா பண்ணி ஒன் ஆஃப் த லீடா ஒரு படத்துல இரவு நேரில பண்ணி இப்போ ஃபுல் ஃபிளெஜ் லீடா ஒரு படம்ன்றது ஒரு பெரிய ஒரு டைம் எனக்கு. ஸோ தட் வாஸ் வெரி எமோஷனல் அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ வந்து யோகி பாபு சார் கூட நடிக்கிறது வந்து ஒரு டஃப்பான காரியம் தான். அவர் கூட ஆக்ட் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? டஃப்லாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுள், ஜாலியாக வச்சுக்கிட்டேன். ஆமா. அதான் நான் ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி தான். சீனியர் இருப்பாங்கல்ல, ஜூனியர்ஸ் கூட ஜாலியா சுத்திட்டு அவங்க கிளாஸ் கூட போவோம், நம்ம கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் யோகி. எனக்கு அதுதான் டஃப்பா இருந்துச்சு சார் கூட. ஏன்னா நாங்க பண்ற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனலான சீனா இருக்கும். இல்ல எனக்கு இப்ப காமெடி பண்ணாலும் அது சிரிக்காம ஒரு மாதிரி அவங்களால டைவர்ட் ஆக முடியுது. எனக்கு வந்துட்டு நான் தழும்பு அப்படி கண்ணுல தண்ணியோட ஒரு எமோஷன் சீன் பண்ணும்போது சார் வந்துட்டு ஆப்போசிட்ல என்னதான் கேமரா அவரோட ஷோல்டர் கட்ல இருக்கும்போது சார் வந்து இப்படி நடிக்கிறேம்மா, சாவித்திரி மாதிரி நடிக்கிறேம்மா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டுருவாரு. என்னால அது மேனேஜ் பண்ண முடியாது. அப்படியே டக்குன்னு கீழே உழுவுறது, குனிறது, காசு அப்படியே ஏதாவது வேற ஏதாவது பண்ணிதான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ண. அது எனக்கு ஃபுல்லா இது கனாக்காலம் காலங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் இங்க வந்து எவ்வளவு காமெடி வந்தாலும் சிரிக்காம இருக்கிறதுக்கு பண்ணது. பட் எனக்கு மோஸ்ட்லி எல்லாரும் கூட அந்த ஒரு மாதிரி எமோஷனல் சீனா போகும். நீங்க ஃபன் எலிமெண்ட்லனா பிரகிடாக்கும் யோகி பாபு சாருக்கும் நிறைய இருக்கு, அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே. நீங்க அது உங்களுக்கு அந்த சிரிக்காம பண்றதெல்லாம் பிரச்சனை இல்ல, இல்ல. சிரிக்காம பிரச்சனை இல்ல. அவங்களோட கேரக்டர் துருத்துருன்ட்டு ரொம்ப இதா இருக்கும். தாமரை இஸ் a துருத்துரு கேர்ள். ஓகே. அதனால அப்படி கரெக்ட். ஆடியோ லான்ச் அப்போ வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தாரு, சீனு ராமசாமியோட சாரோட படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகலாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்னைக்கு அது பெரிய மரமாக முளைச்சி நிற்குதுங்கும் போது அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வராரு.
நம்ம ஒரு லீட் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ட்ரீம் தான். அது எப்படி பார்க்குறீங்க இதை? ட்ரீம் கம் ட்ரூங்குவாங்கல்ல. இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம இப்படி ஒன்று ஆகணுன்ற ஆசை இருக்கும். அது எப்படி ஆகும்ன்றது தெரியாது. அந்த பாதை நமக்கு தெரியாது. அந்த பாதையில் ஒவ்வொன்றும் வரும்போது ரொம்ப நல்ல மைல்ஸ்டோனாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு படம் அது ஆடியோ லான்ச் இப்படி ஒன்று நடக்குது, அங்கே இப்படிலாம் ஒரு நடக்குது, மேஜிக்காக ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது நமக்கு அது ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ அது பயங்கரமான மூமெண்ட் இல்ல. அவர் வந்து ஸ்டேஜ்ல இவரை வந்து என்ன பாக்குற மாதிரி இருக்கு, பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னதெல்லாம் எங்களுக்கே பாக்குறதுக்கு வந்து நாங்க ரொம்ப ரொம்ப நல்லா எங்களோட இருந்தது. நல்லா கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்தது ஆக்சுவலா அவர் மேல. அவர் சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட், அவரோட ரூட்டை மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அது எங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணது அவங்கள்ட்ட வந்து இருந்து ரொம்ப கத்துக்கிட்டதா நல்லா இருந்தது. ஓகே. எந்த சீன் வந்து உங்களுக்கு படத்துல வந்து இது வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எமோஷனல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கா உங்களுக்கு? ஆடியன்ஸை நான் கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு நீங்க வந்துட்டு படமாவே இது வந்துட்டு ஒரு ரொம்ப எமோஷனலான செப்டம்பர் 20 கோழி கோழி பண்ண பண்ண சொல்லுற சொல்லுது. தியேட்டர்ல Theaterல பாருங்க. இல்ல அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க. இல்ல இல்ல முடிக்கல. 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் சொல்லணும். ஓ ஆட் மாதிரி. ஓகே. இல்ல நீங்க முடிஞ்சா இப்படி எல்பேனர் போட்டுருங்க. படமாவே ரொம்ப ஒரு மாதிரி இப்படிலாம் எமோஷனல் சீன் இருக்குமாங்கிற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டோம் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்ட்டு. ஆனா அந்த இடத்துல ஒரு குமுறுற அளவுக்கு ஒரு சீன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எந்த சீன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு எனக்கும் ஜெயசுதாக்கும் தாமரைக்கும் தான் நிறைய சீன் இருக்கும். அதே மாதிரி எனக்கும் அண்ணனுக்கும் நிறைய சீன் இருக்கும். இல்லை எமோஷ்னல்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் அண்ணனுக்கும் பயங்கர பாண்ட் இருக்கும். அது நானும் எங்கள் அண்ணனும் நடித்த சீன் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆனிச்சு. ஓகே. ஸோ அண்ணன் தங்கி சென்டிமெண்ட் அந்த படத்துக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் ஏதாவது பார்த்தீங்களா? ஏதாவது படத்தை ரெஃபரன்ஸா இருக்குள்ள நிறையா இருக்கு. எல்லா படங்களுமே லைக் அண்ணன் தங்கச்சி படம்ன்றது வந்து எனக்கு பர்சனலா நிறையா இருக்குல்ல. இப்போ திருப்பாச்சி படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. அண்ணன் தங்கச்சி படம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் திருப்பாச்சி. ஸோ அந்த மாதிரி படங்கள் நம்ம வீட்டு பிள்ளை இப்போ ரீசெண்ட்ல வந்தது கிழக்குச்சி மயில், முள்ளும் மலரும், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குல்ல. ஓகே. எல்லாமே இது இந்த படத்துக்காக நம்ம எதையுமே பார்க்கல. ஆனா அந்த படங்களை எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நீங்க ரசிக்கக்கூடிய படம் தான் கோழி பண்ண செல்லதை தியேட்டர்ல பார்த்துருங்க செப்டம்பர் 20. என்னப்பா என் வேலையை நீ பார்க்குறியப்பா? அதான் அப்படிதான் இருக்கு. ஓகே. எனக்கு வந்து என்னன்னா தாமரை வந்து எப்படி செல்லதுரையை லவ் பண்ணான்றது வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த படத்துல. சோ எனக்கு அந்த லைன் எனக்கு ரொம்ப ஆமா, பிடிக்கும். அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஒரு லவ் track. ட்ராக் இருக்கு, அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கு பிரிவு இருக்கிற மாதிரிலாம் ட்ரைலர்ல காட்டுறாங்க. கோழி பண்ண செல்லதை செப்டம்பர் 20 தியேட்டர்ல பாருங்க, என்னன்னு தெரியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவளுக்கு வந்து செல்லதுரைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ செல்லதுரை வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் இருப்பாங்கல்ல, அவர் வேலை உண்டு, நம்ம ஒரு வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும்ன்ற ரெஸ்பான்சிபிள் பையனை பார்க்கும் போது எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் பிடிக்கும் தானே ஆப்வியஸ்லி. ஸோ தாமரைக்கு அந்த மாதிரி செல்லதுரை ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப போல்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கு, எவ்வளோ எமோஷனல் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர் தான் படத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். பாருங்க, பார்த்துட்டு தான் சொல்லணும். Cute அப்படின்னு சொல்லுவீங்க. செப்டம்பர் 20 கோழி பண்ண செல்லதை தியேட்டர்ல பாருங்க ப்ரோ. ஓகே. ஸோ கடைசியா ஒரு செக்மெண்ட் மட்டும் விளையாண்டுக்கலாம், ஓகேவா? இதுக்குள்ள வந்து ஒரு படத்தோட பேர் இருக்கு. அதை நடிச்சுக்காம. ஆமா, யார் எடுக்கிறீங்களோ அவங்க மீதி 2 பேருக்கும் நடிச்சு காட்டணும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் தங்கச்சி. யார் எடுக்க நடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் தங்கச்சி தான். நீங்க பாக்ஸ் இல்ல பவுல் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க எடுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்தாங்க. தங்கச்சி யார் எடுக்கிறீங்களோ எடுக்க மறந்துச்சு. என்ன சொன்னாங்க? எடுத்து அவங்க இப்ப நடிக்கிறத நம்ம ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த என் கையெழுத்து புரியலன்னா என்கிட்ட கேட்டுருங்க, நானே சொல்லிடுறேன். பார்க்கலாம். புரியுதா? புரியல. ஓகே, இது மூவி நேம் ரைட்? ஓகே. எஸ் ரைட், யூ ஆர் ரைட். இது படம் பெயர் தானே? படம் பேர் தான். யா, ஓகே. அது படத்துடைய பெயர் தான், நீங்க சொல்லுங்க. சாரி. ஓகே. இப்போ வந்து இந்த படத்தை நான் கண்டுபிடிக்க வைக்கணும். ஐயோ, ரொம்ப கஷ்டமாச்சு. இல்ல, இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் அந்த காரணம் சொல்றேன். ஐயோ, இதுல எதுவுமே பண்ண முடியாதுப்பா. நான் க்ளூ கொடுக்க கூடாதுல்ல? நடிக்கணும், அபிநயம். ஓகே, நடிச்சு காட்டுங்க, எக்ஸ்பிரஷன்ல காட்டுங்க, ஹேண்ட் சிம்பிள்ஸ்ல காட்டுங்க. ஆக்சுவலி இந்த கேம் ரெகுலரா விளையாடுறவங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டக் 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 முடிச்சிருவாங்க. இல்ல இது புது படமா? நான் ட்ரை பண்றேன். இல்ல அதான் புது படமா?
லவ் படம். ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரு வார்த்தை தானா? ஒருத்தர். இதயம் ஒன்று. சிங்கிள். புது படமா பழைய படமா? ரொம்ப பழசு. விஜய் படமா? காதலுக்கு மரியாதை. காதல் படம். ஓகே. விஜய் படமா டவுட் வருது இப்ப உங்களுக்கு. கரெக்ட் தான். அவங்க பாத்துட்டு இருந்தாங்களா? சரி இல்ல கரெக்ட் தான். ஓகே. விஜய் படம், பழைய படம், காதல், சிங்கிள். என்ன வரையிற? நான் எப்படி வரைஞ்சே காட்டுறது? ஐயோ. ஏதாச்சும் ஒரு சீன் அந்த மாதிரி நடிச்சுக்கோங்க, அந்த படத்துல இருக்க சீன். நான் ட்ரை பண்றேன். பாக்கெட்ல கை விட்டு. சிம்ரனா? ஸ்னேகா சிம்ரன். நான் அதுல ஒரு சாங் சொல்றேன், பண்ணி காட்டுறேன். ஓவியம் வரைஞ்சி லெட்டர். குஷி. அதுலதான் பலூன் வெடிக்கும் அதானே? பட்டாசு வெடிக்கிறது, பலூன் உடைக்கிற சத்தம். தீபாவளி செலிப்ரேஷன், தீபாவளி, பர்த்டே. இது ராக்கெட் வெடிக்குது. இல்ல நீங்க என்ன சாங் சொல்றீங்க நான் யோசிச்சிட்டு இருக்கேன். ஐயோ. அதுல இருக்க ஓகே, அதுல இருக்க ஒரு சீன் சொல்றேன். சிம்ரன் மேமா? ஹீரோயின் யாரு? இந்த லவ் பத்தி நானும் சொல்றேன். அந்த படத்துல இருக்க லவ் பத்தி சொல்லலாமா? அப்படி வேற வழி இல்ல. அந்த படத்துல இருக்க லவ் பத்தி சொல்றேங்கற. அது வந்துட்டு ஒன் சைடு லவ். ஷாஜஹான். எஸ், ஓகே. நான் வந்துட்டு தாஜ்மஹாலை செஞ்சுக்கிறேன். தாஜ்மஹாலை வந்து இவங்க இப்படி வரையறாங்க தாஜ்மஹால். இல்ல எனக்கு அதுல என்ன பண்ண எப்படி பண்ணாலும் தெரியாது, அது என்ன சீன் பண்றது. இந்த சீன் நாங்க ஆபீஸ்ல போறதுக்கு முன்னாடி விளையாண்டோம். ஓகே. அப்போ எனக்கு வந்து என்ன நடிச்சு காட்ட சொன்னாங்க. நான் அப்போ வந்து ஷாஜகான் உடனே அந்த கையை பிடிச்சி எழுதுற சீனை நடிச்சு காட்டினேன். அத உடனே டக்குன்னு சொல்லிட்டாங்க. இது இல்ல எனக்கு வந்து அது எனக்கு அந்த என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் மின்னல பிடித்து மின்னல. ஓ அழகு. ஓகே ஓகே ஓகே. இப்ப அவங்க எடுக்கட்டும். ஆமா அத வச்சிருங்க. இப்ப நான் பாக்குறேன். தெளிவா இருக்கான் பாகம் பிரியா. இல்ல இப்ப அது A4 ஷீட் தெரிய மாட்டேங்குது. அப்படியா? நல்ல வேலை என் கை ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சிருச்சு. பிரிச்சு பேசிட்டீங்களா? அதனால புரியல. தங்க பதக்கம். தங்கப்ப தக்கம் அப்படி எழுதிட்டாங்க. ஒருவேளை சேர்த்து என்ன புரியாதுன்னா ஜகான் அப்படி இருந்தா. ரெடியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வேர்ட். ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை blossom. கலர்ஃபுல். பச்சை. உடுப்பு. ட்ரெஸ். காஸ்டியூம். இன்டர்வியூ. நான் தான் கேட்டேன். ட்ரெஸ் எப்படி இருக்கு? புது படமா பழைய படமா? புது ட்ரெஸ். புது. ஓகே டன். புது புது படம். புது எப்படி இருக்கா? ரெண்டாவது வேர்டு. முதல் வேர்டு புது. இரு புது. ஐடியா. புது ஐடியான்னு ஏதாச்சும் படத்துக்கு பேர் வைப்பாங்களா? ரெண்டாவது ஐடி ஐ யா டி. புதிய பூமி. யார் ஹீரோ? யாரு புதிய ஹீரோ? கீதம். சூப்பர். பக்கத்துல ஃபுல்லா தளபதி படமா இருக்கு. இதுல தெரிஞ்சிரும். இந்த நடுல ஓங்காட்டம் ஆடக்கூடாது. தெரிய மாட்டேங்குது வேற. நானும் பாக்குறேன். பாக்கல. ஓகே. முதல்து ராஜ்கிரணா? ராஜ் கிரண். ராஜா. ஓகே. ராஜபார்வை. பார்த்து. ஃபர்ஸ்ட் ராஜவிலியா? ராஜ ஃபர்ஸ்ட் வேர்ட், செகண்ட் வேர்ட் ராஜராஜ.
ராஜபார்வை. அதுதானே நானும் சொன்னேன். ராஜபார்வை இன்னும் இருக்கா? இன்னொன்னு இருக்கு. ராஜபார்வை வீரன். இது கரெக்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒத்துக்கலாமா? இல்ல இது கரெக்ட் தான். But ராஜாவின் பார்வையில், அதான் ராஜாவின் பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவின் இருக்காரு. ஆமா. சரி ராஜபார்வைன்னு கண்டுபிடிச்சிட்டல, வின்னு போட்டுக்கோங்க நீங்க. என்ன நீங்க ஆக்சுவலி இப்போ எதுக்கு இந்த ரவுண்ட் வச்சோம் அப்படின்னா, விஜய் சாரோட கடைசி படத்தோட அனௌன்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஏன்னா எதுவுமே ஃபெமிலியர் படம் கிடையாது, நான் இப்போ மட்டும் கொடுத்த எல்லாமே வந்து பழைய படங்கள். எல்லா படம் ஃபெமிலியர் தாங்க. ஃபெமிலியர் தான், பட் நான் ஆடியன்ஸா எல்லாம் பழைய கில்லி, துப்பாக்கி அந்த மாதிரி நான் எழுதாம கொஞ்சம் பழைய படங்களை எழுதுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ உங்களோட ஒரு ஃபேவரட் தளபதி மூமெண்ட் உங்க லைஃப்ல என்ன ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி விஜய் சார் படங்கள் பார்த்துட்டு? மாட்டி விடுறீங்க பாத்தீங்களா, அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. அந்த மாதிரிதான். இல்ல எனக்கு வந்துட்டு இது தப்பா எப்படி புரியும்னு தெரியல. எனக்கு ரீசெண்டா விஜய் சார் பண்ண படத்தை தாண்டி எனக்கு பழைய விஜய் அந்த ஸ்டைல் விஜய் இளைய எனக்கு ரொம்ப தளபதி. பிடிக்கும். இளைய அந்த தளபதி. எனக்கு அந்த விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்ப எனக்கு டாஸ்க் கொடுத்த அந்த ஷாஜஹான் மூவி அண்ட் அந்த சிவகாசி அந்த டைம் அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப, ஏன்னா அந்த டைம்ல விஜய் சாரோட ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ரொம்ப சில்லா கனெக்ட் பண்ணிக்க முடியும் சென்டிமெண்டா. இப்ப இருக்கிறது வந்துட்டு மேபி அவரு அந்த இடத்துக்கு போனதுனால ஆடியன்ஸ்க்காக பண்றாரு. எனக்கு அந்த விஜய் ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு விஜய் சார்னா ஃபர்ஸ்ட் மின்சார கண்ணா தான். மின்சார கண்ணா மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. நிறைய பேர் சொல்லாத பதிலா இருக்கு. ஆமா, எனக்கு அது நல்லா இருக்கும். அது படமாவே சொல்றேன். அப்புறம் யாரு புறாக்கே பெல் அடிச்சவராச்சுன்றதும் சூப்பரா இருக்கும். அதுல விஜய் சார் ஒண்ணு கேரி பண்ணுவாரு, மொத்த குடும்பமா ஒண்ணு நடக்கும். அதுக்கு படமாவே ரொம்ப இதுவா இருக்கும். எனக்கு விஜய் சார் படங்கள்ல ரொம்ப பிடிச்சது அதுதான். நைஸ் நைஸ். உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி மாஸ்டர் சாரோட நடிச்சிருக்கேன். அது நீங்க வந்து இருக்கிறதுலே அவரை நேர்ல அது நிஜமாவே பெரிய விஷயம். சீரியஸ்லி அது வந்து பக்கத்துல நின்று நான் வந்து மறக்க முடியாத 2 விஷயம். ஒண்ணு வந்து அவர் என்ன பவி டீச்சர்னு கூப்பிட்டது. சொல்லுங்க பவி டீச்சர் அப்படின்னு சொன்னாரு என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு. ஏன்னா அப்ப வந்து பவி டீச்சர் பீக் இல்ல, அப்பதான் நான் வந்து டெல்லியில போயிருந்தேன். 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியல. தாண்டி பவி டீச்சர் தான் nice. ரொம்ப தேங்க்யூ மக்களே, அவங்கதான். இன்னும் ஞாபகம் இருந்தா சந்தோஷம். அப்படியே பவி டீச்சர் ஃபர்ஸ்ட்லாம் செப்டம்பர் 20 கோடிப்பணத்துல தியேட்டர்ல பாருங்க. பாத்துருங்க, நிஜமா பாத்துருங்க. ஸோ அதனால அப்போ நான் இருந்ததுனால அப்போவே கூப்பிட்டாரு. எனக்கு மட்டும் நிறைய பேர் வந்து போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நோட் பண்ணி யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாரு டைரக்ஷன் டீம் கிட்ட. ஸோ இது ஒரு பயங்கரமான மெமரி எனக்கு. கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் பேசினேன். வாங்க பவி டீச்சர் அப்படின்னாரு. சார் எப்படி இருக்கீங்க சார்? எனக்கு ஃபுல்லா பயம். அப்போ எப்படி இருக்கும், நம்ம தேட்டர்ல டிவியில பார்த்தாலும் நான் நேர்ல பாக்குறேன்னா அதுவே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு பிரமிப்பான விஷயம். நான் அந்த விஷயம்லாம் ஃபேன் கேர்ள் மூமெண்ட்லாம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசணும்னு பேச்சு வரல, எனக்கு பேக் தான் இருக்கு. ஸோ அவர் பேசுறது கேட்டோடனையும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நான் அவர் கூட இது ஃபர்ஸ்ட். அண்ட் அவர் தோல்ல கை போட்டு பிக்சர் போட்டோ, அது வந்து எனக்கு நிஜமாவே ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தது அந்த பிக்சர். எனக்கு என்னோட ப்ரொஃபைல்ல இருக்கு, போய் பாத்தீங்கன்னா தெரியும். இட் வாஸ் வெரி கியூட் பிக்சர். அது எல்லாரு கூடயும் எடுத்துக்கிட்டாரு சார். ஸோ அது மெமரபிளான பிக்சர் ஒண்ணு. 3வது விஷயம் ஒண்ணு என்னன்னா, கடைசி ஆமா அவர் முன்னாடி நான் வந்து பாட்டு பாடினேன், என்ன சொல்ல பாட்டு பாடினேன். அவர் கேட்டாரு நான் பாட்டு பாடுறது. எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப அவருக்கு வந்து ஷார்ட் இல்ல, எப்பவுமே நம்மளுக்கு கேமரா சேஞ்ச் பண்றதுக்குலாம் வந்து பிரேக் இருக்கும். ஸோ அப்போ வந்து நாங்கெல்லாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, யார் பாடுவா அப்படின்னு கேட்கும்போது இவங்க, ஏன்னா நான் செட்ல வந்து நான் தான் சின்ன பொண்ணு அங்க இருந்ததுலயே. ஸோ எல்லாரும் என்ன பாட சொல்லுவாங்க, நான் பாடிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து இவங்க பாடுவாங்கன்னு எல்லாரும் மொத்தமா சேர்ந்து என்ன கை காட்டினாங்க. பாடுவா அப்படின்னாரு. எழுந்து நின்று பாடினேன். அது வீடியோ இருக்கு, எனக்கு கிடைக்கல. மேபி லோக்கி அண்ணா டீம் கிட்ட கேட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாடினது. ஸோ இதெல்லாம் இவ்வளவு மெமரிஸ் இருக்கு எனக்கு. ஸோ என் லைஃப்ல ஒரு பக்கத்துல நின்று நடிச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் போதும். இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்ன்றதுக்குள்ள நம்ம தலைவர் எப்படி முடிவெடுத்துட்டாரு. ஸோ என் லைஃப்ல எப்படியோ அவர் கூட நடிச்சிட்டேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இருக்கு. வெரி கிரேட்ஃபுல். எங்க 3 பேருக்கு இப்ப வந்து பாய்ஸ் படத்துல வயிறு இது மாதிரி இருக்கு. சாரிங்க. ஹாப்பி ஃபார் யூ. பட் அந்த கதையா சொல்லும்போது நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதுக்கு மேல. அதுக்கப்புறம் அதான். ஆமா, இன்னொரு படம் இருக்கு, வெயிட் பண்ணுவோம். இல்ல இன்னொரு படம் இருக்கு. ஆமா இன்னொரு படம் இருக்கு பாருங்க. ஓகே,
ஸோ ஃபைனலாக செப்டம்பர் 20 படம் ரிலீஸ் ஆகுது. தளபதி பார்க்க வாய்ப்பு இருக்கு, பார்த்துட்டு கூப்பிட வாய்ப்பு இருக்கு. நடக்கலாம்ல, மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. ஸோ வந்து கோழி பண்ணை செல்லதுரை மிகப்பெரிய வெற்றி அடைறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். எனக்கு இன்டர்வியூ கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கலாமா அவங்களுக்கெல்லாம்? ஸோ யா, எல்லாரும் செப்டம்பர் 20th அதேதான் சொல்ல போறாங்க. புதுசா ஒரு கதை வந்து பாத்துருங்க. நான் வேற எந்த இன்டர்வியூலயும் நம்ம எல்லாரும் ஒன்னா சொன்னோம், தனியா மனசார சொல்லணும்னு தோணும். அதுக்கு குமுதம் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வந்து நிறைய படம் வரும், நிறைய படம் இருக்கு, அதெல்லாமும் பாருங்க. இந்த படமும் வந்து பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ரொம்ப பேஷனேட்டா இருந்து படம் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறவங்களோட படத்தை ஒரு வாட்டி வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், வந்து பாத்துருங்க. செப்டம்பர் 20th கோழி பண்ணை செல்லதுரை, தாமரை பாருங்க, செல்லதுரை, ஜெயசுதா பாத்துருங்க. தேங்க்யூ. நைஸ். மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858555. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.